வணக்கம். நான் கலைப்பிரியா வினோத், யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சேர் எக்ஸசைஸ். சேர்லயே அமர்ந்து என்னென்ன எக்ஸசைஸ் நம்ம சிம்பிளா பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது பொதுவா யாருக்கெல்லாம் தேவைப்படும்? நான் வந்து ரொம்ப செடென்டரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட நேச்சர் ஆஃப் ஜாபே என்னோட தொழிலே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அப்படின்ற சமயத்துல என்னோட உடம்புக்கு எந்த மூமெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. நான் உடம்புக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அதுக்கான நேரம் கிடையாது. அப்படின்றவங்களுக்கு எனக்கு வயசாயிடுச்சு, 60 வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து கத்துக்கிறதுன்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நான் சிம்பிளா வீட்டுல இருந்துட்டே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி என் ஜாயின்ஸை கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. பிளஸ் அது இல்லாம நான் டெலிவரி ஆன ஒரு லேடி, எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், என் உடம்பு குறைக்கணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா வந்து எனக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் கிடையாது, என் குழந்தைய பாத்துக்கணும், ஆனா ஸ்டில் எனக்கு என் பாடி டைட் ஆகுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸசைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு மூட்டுகளும் ரிலாக்ஸ் பண்ணி விட போறோம். சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பட் ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு. எதுவுமே நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்கவங்களுக்கு இது பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வித் நெக். நம்ம நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சின்ல நெக்க பிளேஸ் பண்றோம். ஓகே, நெக் அப், டவுன், அப், டவுன். ஸோ நெக்கை பொறுத்தளவு நம்ம ரொம்ப பொறுமையா பண்ணணும். நெக்குன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, நம்ம கடகடன் ரொம்ப ஸ்பீடா பண்ணிடக்கூடாது. நெக் எக்ஸசைஸ் நம்ம 3 ரெப்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும். இப்போ நெக் சைட் டு செட் பண்ண போறோம். சைட், பேக் டு த பொசிஷன், லெஃப்ட், ரைட், பேக் டு த பொசிஷன், slowly left. ஓகே, இப்போ நெக் ரொட்டேஷன் பண்ண போறோம். கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் பண்ண போறோம். ரொட்டேஷன் நம்ம சின்ல இருந்து ஆரம்பிச்சு பொறுமையா கழுத்தை ரொட்டேட் பண்றோம். கிளாக் வைஸ் 3 டைம்ஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் இதே போல சின்ல இருந்து ஆரம்பிச்சு பொறுமையா கழுத்தை ரொட்டேட் பண்றோம். இந்த நெக் எக்ஸசைஸ் யார் வேணா பண்ணலாம். ஏன்னா இப்ப இருக்க சின்ன பசங்க முதல் கொண்டு ரொம்ப போனை பார்த்து, லேப்டாப் பார்த்து, டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும். ஸோ நெக்கு கண்டிப்பா ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ இது வந்து எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக் முடிச்சிட்டோம், அடுத்து ஷோல்டர்ஸ். ஷோல்டர்ஸ்க்கு ரொட்டேஷன் பண்ண போறேன். ரொட்டேஷன் ஃபார்வர்ட்ல 10 கவுண்ட்ஸ், பேக்வர்ட்ஸ்ல 10 கவுண்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்து ஷோல்டரை ஸ்ட்ரெச் பண்ண போறேன். நமக்கு முதுகு வலி எல்லாம் இருக்கும், ரொம்ப நேரம் நின்று நம்ம வெசில் வாஷ் பண்றோம், சாமா கழுவுனா கூட லேடிஸ்க்கு முதுகெல்லாம் வலிக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச், கொஞ்சம் பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்றேன்னா, என் லெஃப்ட் ஹேண்ட் இடது கையை 2 முத்துநூல்ல பிளேஸ் பண்ணி இப்போ என் வலது கையால ஜென்டல் புஷ், ஸ்ட்ரெச் 10 கவுண்ட்ஸ்க்கு அப்படியே நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடு உங்க ரைட் ஹேண்டை உங்க முதுகு சென்டர்ல பிளேஸ் பண்றீங்க. உங்க லெஃப்ட் ஹேண்டால அப்படியே ஜென்டலா ஒரு புல், 10 கவுண்ட் ஸ்டே பண்ணுங்க, ரிலாக்ஸ். ஸோ அடுத்து உங்க ஹார்ட்டை, லங்ஸை ஓப்பன் பண்ணும். ஹார்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச். ஸோ வந்து இது வந்து உங்க லங்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச், உங்க ஹார்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ நீங்க லங்ஸ் ஓப்பன் பண்றதுனால என்ன நல்லது, இப்போ வயசானவங்களுக்குலாம் சளி இருக்கும், அவங்களுக்கு பிரீதிங் ட்ரபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெச் பண்றது மூலியமா உங்களோட பிரீதிங் டிஃபிகல்டிஸ் எல்லாமே சரியாகும். ஓகேங்களா? என்னோட இடது கையை மேல உயர்த்துறேன், வலது கையை பின்னால இருந்து கொண்டு போய் இப்போ என் 2 கைகளையும் லாக் பண்றேன். லாக் பண்ணி ஸ்டே பண்றேன். இப்போ எனக்கு முதல்ல இதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி வரல, லாக் பண்ண வரலன்னா எனக்கு இவ்வளவுதான் என் கை வருதாலும் பரவாயில்ல. இதுல வந்து முக்கியமான விஷயம், உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க லங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுறது தான் விஷயம். உங்க நுரையீரல் எவ்வளவு ஓப்பன் ஆகுறது தான் இந்த விஷயமே. ஸோ இவ்வளவுதான் வருதுனால ஓகே, என்னால முடியுதுன்னு டச் பண்ண முடியுதுனாலும் ஓகே, லாக் பண்ண முடியுதுன்னா இன்னும் சூப்பர். 10 கவுண்ட் ஸ்டே பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்போசிட் சைடு. இப்போ என் வலது கையை மேல உயர்த்துறேன், என் இடது கை பின்னாடி இருந்து கொண்டு போறேன்.
ஸோ அடுத்து ரிஸ்ட் ரொட்டேஷன். உங்கள் மணிக்கட்டுகளை நல்லா கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் உள்ளங்கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா உள்ளங்கையை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த கையோட உள்ளங்கை நல்லா ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்ட்ரெச், டவுன் சைடில் ஒரு ஸ்ட்ரெச். ஓகே, இப்போ நம்ம ஸ்பைனலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பொசிஷனில் இருக்கும் போது மூச்சை உள்ளே எடுக்கிறோம். ட்விஸ்ட் பண்ணும் போது நம்ம மூச்சை வெளியிடுறோம். இப்போ பாருங்க, இன்ஹேல், எக்ஸேல். திருப்பி பொசிஷன் வர, இன்ஹேல், எக்ஸேல், பேக் டு த பொசிஷன். ஒன்ஸ் அகெயின் பண்ணி காமிக்கிறேன். இன்ஹேல், exhale, back to the position, again inhale, exhale. ஓகே, இப்போ நம்ம ஸ்பைனலுக்கானது முடிச்சாச்சு. இப்போ சைட் ஸ்ட்ரெச். நம்ம சைட் ஸ்ட்ரெச் என்ன பண்ணலாம்னா, இப்போ இடது கையால் இந்த சேரோட இந்த ஹேண்டில் பிடிச்சிக்கிறேன். இப்போ என் வலது பக்கம் ஜென்டல் ஸ்ட்ரெச், சைட் பெண்ட். ஆப்போசிட் சைடு. இது மாதிரி ஆல்டர்னேட்டிவா வலது பக்கம் ஒரு முறை, இடது பக்கம் ஒரு முறைன்னு 10 கவுண்ட்ஸுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் வந்து நம்ம ஜீரண கோளாறுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தொப்பை குறைவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ மேலே கைகளை உயர்த்துற, நல்லா மூச்சை உள்ள எடுக்கிற, இன்ஹேல். இப்போ கீழே பெண்ட் பண்ணுவோம், அது எக்ஸேல். மூச்சை வெளியிட்டு கீழே டச் பண்றேன். அகெயின் திருப்பி மேலே ஏற்றிக்கும் போது இன்ஹேல், கீழே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது எக்ஸேல். மூச்சை வெளியிட்டு கீழே வாங்க, ரிலாக்ஸ். ஸோ உங்க அப்பர் பாடிக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ உங்களோட கால்கள், மூட்டு வலிக்காக. ஸோ மூட்டுக்கான ப்ராக்டிஸ். இப்படி காலை தூக்கி நீ ஹக்ஸ். பொறுமையா ஒவ்வொரு காலையும் உயர்த்தி நல்லா டைட்டா கட்டி பிடிச்சு ரிலீஸ் பண்றீங்க. ஒரு காலுக்கும் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ பொறுமையா உங்க சப்போர்ட்டுக்கு உங்க ஹேண்டிலையும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு உங்க லெக்ஸை பொறுமையா 90 டிகிரிஸ்க்கு ரைஸ் பண்றீங்க. ஃபார்வர்ட், ரிலீஸ். அகெயின் லெக்ஸை ரைஸ் பண்றீங்க, இறக்குறீங்க. அகெயின் ரைஸ், ரிலீஸ். இது உங்க கோருக்காக ஒர்க் பண்ணும். பிளஸ் உங்களுக்கு மூட்டு வலியும் வராம இருக்கும். உங்க மூட்டுக்கான ஒரு நல்ல எக்ஸசைஸ். அடுத்து நம்ம பண்ண போறது ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். இது ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு நீங்க இன்னொரு சேரோட சப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். இல்லை என்னால முடியுதுனாலுமே சேரோட உள்ள அந்த எண்டுக்கு போய்க்கோங்க. சப்போர்ட்டுக்கு ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. உங்க கால்களை ஸ்ட்ரெயிட்டா ஹோல்ட் பண்ணி இப்படி ஃபார்வர்ட்ல நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்க. 10 கவுண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்றோம். இது எனக்கு இப்படி வந்து ஃப்ரீயா பண்ண முடியல அப்படின்றவங்க இன்னொரு சேர் அந்த பக்கம் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்றீங்க. அதே மாதிரி பேக்வர்ட்ஸ், பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க பண்றது உங்களோட இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இந்த சைடு உங்களுக்கு ஃபுல்லா ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் ஃபீல் ஆகிறதுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும். ரிலாக்ஸ். ஸோ ஃபைனல் சேரோட முனைக்கு வந்துட்டு உங்க காலை தூக்குறீங்க. நீ ஹக்ஸ்க்கு தூக்குற மாதிரி காலை தூக்கிட்டு உங்க ஆங்கரை ரொட்டேட் பண்றீங்க. நல்லா உங்க ஆங்கர் ரொட்டேட் 10 டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ அடுத்த கால் நல்லா காலை உயர்த்தி நல்லா ரொட்டேஷன், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ரிலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண சேர் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். உங்க எல்லா மூட்டையும் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு அன்னைக்கு டே பெயின்ஃபுல் இல்லாத டேவா மாத்தும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.